அம்மா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது. மதியம் கட்டித்தர லஞ்சும் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது. அதனால நீயே டேரக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் ஏன் சாப்பாடு ஊட்டி விட்டு வரக்கூடாது? எங்க அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. அதுக்காக தான் காலையில பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போதே சகப்பரிசி கஞ்சி செஞ்சு தரலான்னு இருக்கேன். சிவப்பரிசி கஞ்சியா? சூப்பரா இருக்குங்க. எங்க சாம்பிள் கூட சாப்பிட்டு பாப்போம். இந்த சகப்பரிசி கஞ்சிக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சகப்பரிசியை கடாயில நல்லா வறுத்துக்கலாம். சிகப்பரிசி கடாயில படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். சோ இப்போ இது ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில ஒரு அரை கப் அளவுக்கு கருப்புளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதுவும் தட்டுல கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். வறுத்த சகப்பரிசியும் கருப்புளுந்தும் ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்ல பவுடரை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த பவுடரை ஒரு 4 ஸ்பூன் அளவு கிட்டே நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 4 பேர்கிட்ட குடிக்கலாம். மீதி மாவை ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் விழாம கலந்து எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஒரு சொம்பு தண்ணி விட்டு கொதிச்சதும் நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை ஊத்திட்டு கலந்து விட்டுறலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை தண்ணியில கரைச்சிட்டு இது கொதி வந்ததும் நம்ம ஃபில்டர் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா திருவிய தேங்காவும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா சுக்கு 3 ஏலக்காய் அரைச்சு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபிளேவர் தரும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கொதி வந்ததும் நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சிவப்பரிசி கஞ்சி ரெடி. ஸ்கூலுக்கு போற பசங்க சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டனா இந்த சிவப்பரிசி கஞ்சி உங்க பசங்க செஞ்சு கொடுங்க. ஹெல்தியும் கூட. உங்களுக்கான விடுகதை. கிட்ட இருக்கும் பட்டணம் எட்டி கூட பார்க்க முடியவில்லை. அது என்ன?